வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,83,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இருந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் 15 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ஈரானின் தற்காலிக தலைவராக திரு அயத்துல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். திமுக தாங்களும் ஏழைகளுக்கு பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விட மாட்டார்கள். பிரதம மந்திரி ஊரக பகுதி வீட்டு வசதி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இந்த திட்டம் காரணமாக குடும்பங்களுக்கு சொந்தமாக கௌரவமாக வாழ ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமலேயே இருக்கின்றது. திமுகவின் அரசியல் காரணமாக ஏன் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்கள் அவதிப்பட வேண்டும்? திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றவில்லை என்றும் பிரதமர் குறை கூறினார். தமிழ்நாடு இஸ் எ கோஸ்டல் ஸ்டேட். நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் தமிழகத்தில் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 2009-14ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். ஆனால் இப்போது 2026-27 இது 7,600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம் உறுதி செய்யப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திமுக அமைச்சர்கள் ஊழல் புரிவதில் போட்டி போடுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வளர்ந்த நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் தமிழகத்தில் இளையோர், விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,83,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இருந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 8.1% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஈரானின் தற்காலிக தலைவராக திரு அயதுல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்நாட்டு தலைவர் திரு அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதை அடுத்து புதிய தலைவராக திரு அயதுல்லா அலிரேசா அராஃபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் நடவடிக்கைக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புதின் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில், இந்த தாக்குதலில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டது சர்வதேச சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா, ஈரான் இடையே பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் அயதுல்லா அலி காமேனி முக்கிய பங்கு வகித்ததாக ரஷ்ய அதிபர் கூறியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் செயல்பாடுகளை குறை கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கும் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் சூழல் காரணமாக பஹ்ரைன், குவைத், ஈரான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நாளை நடைபெறுவதாக இருந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மக்களிடையே நீதித்துறையின் மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். ஆந்திராவின் தமினேடுவில் புதிய மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மக்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதற்கு வழக்கறிஞர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க இயலும் என்றும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் 15 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மகாசமுந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினரிடம் இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சரணடைந்தவர்களில் 9 பேர் பெண்கள் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். 73 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நக்சலைட்டுகள் ஆயுதங்களையும் ஒப்படைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி செயல்படுவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கூச் பெஹாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு ஊழல் நிறைந்தது என்று குறை கூறினார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்குவங்க மக்கள் இதற்கு உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் அவர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக கைபேசி உச்சிமாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஹைதராபாத்தில் வரும் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மாதவேந்திரா ஷெகாவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 60 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பராகுவே சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், செக் குடியரசின் டேவிட் நவாரா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 28 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற கட்டாயத்தில் இரு அணிகளும் உள்ளன. அல்பேனியா சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்வானும் 53 கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் இப்பதக்கங்களை வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,83,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இருந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் 15 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ஈரானின் தற்காலிக தலைவராக திரு அயோத்தில்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.